ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப அவதிப்பட்டுருக்குறோம் இல்லைங்களா? அதே போல் இந்த சர்க்கரை நோய் வந்துட்டோன்னே நம்ம சர்க்கரையோட அளவு எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையில் இருப்பீங்க. அதுவும் சர்க்கரையோட அளவு குறையவே குறையாது. நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு பொருளை தினமும் மதிய உணவோட ஒரு கப் அளவும் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுங்க. உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கண்ட்ரோலாக இருக்கும், நார்மலே ஆகிவிடும். அவ்வளவு அற்புதம் நிறைந்தது. டெய்லி மதிய உணவு சாதம் சாப்பிடுவீங்க இல்லைங்களா? அப்போ இது நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும். அப்படி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் நம்ம உடம்புல இருக்கும் இல்லைங்களா சர்க்கரையோட அளவு 300, 400, 500 இப்படி இருக்கிற சர்க்கரையோட அளவு, இப்போ நம்ம சாதம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. இப்போ 200 இருந்தால் 100 பாயிண்ட் சர்க்கரையோட அளவு அதிகமாகும். அந்த சர்க்கரையோட அளவு நான் சொல்கிற பொருளை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகாது. இது சர்க்கரைக்குன்னே உண்டான ஒரு பொருள். அதுதாங்க சர்க்கரைக்குன்னு உண்டான கீரை இந்த கீரை. அப்படி அற்புதம் நிறைந்த கீரை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது காசினி கீரைங்க. சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய அற்புதம் நிறைந்த சக்தி வாய்ந்த கீரை காசினி கீரை. தினமும் மதிய உணவோட ஒரு கப் அளவு இந்த காசினி கீரையை பொரியல் செய்து அல்லது கூட்டாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் அதை மதிய உணவோடு எடுத்துக்கணும். அப்படி மதிய உணவு எடுத்துக்க முடியாதவங்க காலை அப்புறம் நீங்கள் இரவு சாப்பிடும் பொழுது நீங்கள் சப்பாத்தியிலையோ தோசையிலையோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அதை செய்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் நல்ல ஒரு சர்க்கரை பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.